1981 அதாவது திரைக்கதை வித்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற திரைப்படம். இதில் வந்து பாக்யராஜ், அம்பிகா, ஹாஜா ஷரீஃப் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைக்கதையோட பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. நல்ல காமெடி, நல்ல காதல், வித்தியாசமாக சில புரட்சியை அடிப்படையாக கொண்ட அதாவது தாலி புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதை கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. எம்எஸ்வி அவர்களின் இசையில் பாடல்கள் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அம்பிகா, பாக்யராஜ் காதல் காட்சிகள், ஹாஜா ஷரீஃபோட நடிப்பு எல்லாமே ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு படம் இந்த படம். இந்த படம் இன்னைக்கு வரையே ஒரு மறக்க முடியாத திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து திரும்பவும் வந்து இதே பேரில் திரும்பவும் வந்து இந்த வருஷம் ஒரு படம் வருது. அந்த படத்தோட பேரும் அந்த 7 நாட்கள். அந்த பேரை வந்து முறைப்படி படத்தோட இயக்குனர் எம். சுந்தர் அப்படிங்கிறவர் வந்து பாக்யராஜ்கிட்ட அனுமதி வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான காதல் கதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த அந்த 7 நாட்கள் மாதிரியே ஒரு காலத்துக்கும் பேசப்படணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த படமும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்பில் சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறதா, அதாவது அது காதல் ப்ளஸ் த்ரில்லர் கலந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா பழைய பேர் வச்ச அதாவது ஒரு புகழ்பெற்ற படத்தோட பேரை திருப்பி வைக்கும்போது படத்தோட கதை வந்து நல்லா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்பில் சொல்லப்படுது. அதான் அதே மாதிரினா அந்த கதை கிடையாது. அந்த அளவுக்கு காலத்துக்கும் பேசப்படுற மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தயாரிப்பு தரப்பில் சொல்லப்படுது. காதல் த்ரில்லராக அந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற பேரை வச்சாலே வந்து ஒரு ஒரு கேட்சிங்கான பேர் தான் அந்த பேர். இந்த படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து எப்படி இருக்குங்கிறத போய் தியேட்டரில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் விமர்சனத்தை சொல்லுங்கள்.